சமூக வலைதளங்களில் குற்றஞ்சாட்டப்பட்டது போல் 1,70,00,000 மலேசியர்களின் அடையாள கார்டு மீதான விவரங்கள் கசிந்து விட்டதாக கூறப்படுவதில் எவ்வித உண்மையும் இல்லை என உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசூத்தியோன் இஸ்மாயில் கூறினார். இவ்விவகாரம் குறித்து விசாரணை செய்யும்படி பாதுகாப்பு நிறுவனங்கள் உட்பட தேசிய பதிவிலாக்காவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதுவரை மேற்குறிப்பிட்ட அடையாள அட்டைகளின் விவரங்கள் ஏதும் கசியவில்லை. அரசாங்கம் நாட்டு மக்களின் புள்ளி விவர உயர்நெறிகளை பாதுகாப்பதை உறுதிப்படுத்தும் என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். நேற்று புக்கிட் திங்கி தற்காலிக துயர் துடைப்பு மையத்திற்கு வருகை புரிந்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். எக்ஸ் வலைதள பயனீட்டாளர் ஒருவர் குற்றஞ்சாட்டியது போல் அடையாள அட்டை மீதான தகவல்கள் கசிந்துள்ள வேளையில் அவை திருட்டுத்தனமாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்பட்டு வரும் குற்றச்சாட்டு குறித்து கருத்துரைக்குமாறு கேட்டபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது போன்ற உண்மையற்ற தகவல்களை பகிர்வதில் மக்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். பயனீட்டாளர் ஒருவர் சமூக வலைதளங்களில் அடையாள அட்டைகள் மீதான தகவல்கள் கசிந்துள்ளதாக குற்றஞ்சாட்டி இருந்தார். ஆனால் அவை 1,70,00,000 பேருடையது அல்ல என்ற அவர், தாம் இது குறித்து தேசிய பதிவிலாக்கா, தேசிய இணைய பாதுகாப்பு அமைப்பு உட்பட தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பு அமைப்புடன் தொடர்பு கொண்டபோது இதுபோன்ற சம்பவங்கள் ஏதும் நிகழவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.